வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். சனி பெயர்ச்சியில் 2.5 வருஷத்துக்கும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. நம்மளுடைய சிஷ்டப்படி நட்சத்திரப்படித்தான் ஒரு கிரகம் வேலை செய்கிறது. அதே மாதிரி நமக்கு திசாபுத்தி அடிப்படையில் தான் அந்த பெயர்ச்சி பலன்களெல்லாம் பார்க்கணுங்கிற முறையில் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். மிதுன லக்னத்திற்கு சனி பெயர்ச்சி மார்ச் 29 மீனத்துக்கு வர்றாரு. 9லிருந்து 10க்கு வர்றாரு. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ஏற்கனவே தொழில் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் லாக் பண்ணிட்டாரு 2.5 வருஷமா சனி. இப்போ அது கொஞ்சம் சீர்படுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையிலேயே சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வர்றதுக்கு ஏப்ரல் கடைசி ஆயிரும். கடைசி 29 ஆயிரும். இந்த ஒரு மாதம் மார்ச்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவர் ராகுவோட வேற கனெக்ஷன் ஆகுறது. 10ஆம் வீட்டில் ராகு சனி சேர்க்கை பலனை கொடுக்குது. சுக்கிரன் புதன் இடையில அவங்களும் சேர்றாங்க. இதெல்லாம் இந்த சேர்க்கை பண்றதுங்கிறது ஒரு கிரகமும் ஒவ்வொரு தன்மையை வச்சிருக்கும். இப்ப சனி நமக்கு பணம் கொடுக்குறவரு, வேலை கொடுக்குறவரு, தொழில் கொடுக்குறவரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராகு நம்மளுடைய உறவுகளை வளர்க்குறவராக இருப்பாரு. நம்மளுடைய மனசை சந்தோஷத்தை குறிக்கிறவராக இருப்பாரு. நம்மளுடைய ஒரு கலை சார்ந்த திறமைகள், இப்போ ஐடி லைனு, கமிஷன் லைனு, இண்டஸ்ட்ரீஸு, அதாவது நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுற இண்டஸ்ட்ரீஸு, இந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டியை குறிக்கிற கிரகம் ராகு. அப்போ அந்த ராகு சனியும் அங்கே ஒரு கனெக்ஷன் நமக்கு ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருக்கிறதுனால பணத்துக்கு பேசின வகையில் நடக்க முடியாமல் போகும். பணம் சேமிப்புக்கு தடையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு மாதம் மட்டும். அதுலேயும் யாருக்கெல்லாம் சனி திசையோ ராகு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கல் இருக்கு. இதில் அடிஷனலாக வேற சுக்கிரன் மார்ச் 31 நமக்கு அதாவது ஏப்ரல் 25 வரைக்கும் அங்கே 25 நாள் அங்கே அந்த சுக்கிரனும் அங்கே மிங்கிள் ஆகுது. அப்படி பார்க்கும்போது உறவுகள் சார்ந்த விஷயமோ, நமக்கு மனசு சார்ந்த விஷயங்கள், பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள், நண்பர்கள், கூட பிறந்தவங்க, இது சார்ந்த அமைப்புலையும் அங்கே லிங்க் ஆகுது. இப்போ இந்த கிரக சேர்க்கைகள்னால நம்ம பல விதத்தில் அந்த சேர்க்கைகள் நமக்கு பலவித தன்மைகளில் அது மாறுபட்டு பலனை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ புதன் கூட ஒரு 9 நாள் ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கனெக்டிவிட்டியில் வர்றாங்க. இந்த 4 கிரகமுமே இந்த மாதம் ஃபுல்லாக சேர்க்கறதுனால ஒரு அவஸ்தைகள் ஏற்படும். அது இப்போ நீங்கள் 10ஆம் இடம்னு நினச்சிக்கூடாது. இப்போ நீங்கள் மிதுன லக்னத்தில் முதல் புள்ளியான மிருகசிரேஷம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இம்மீடியட்டாக அது 10ஆம் இடமா வேலை செய்யும். மற்றவங்களுக்கெல்லாம் அது 9ஆம் இடமா தான் வேலை செய்யும். அதனால் எதிர்பாராத பழக்க வழக்கங்கள், நட்பு ரீதியான பழக்க வழக்கங்கள், திடீரென கவர்ச்சி ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய சிநேகிதங்கள், தவறான அணுகுமுறைகள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதெல்லாம் சார்ந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, இந்த 4 கிரகங்கள்ல திசாபுத்தி அந்தரம் எது நடந்தாலுமே அதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் வரும். இப்போ நம்ம சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்னுமே கூட இந்த சனி நட்சத்திரத்துக்கு வர்ற வரைக்குமே நமக்கு கொஞ்சம் தொய்வுகள் இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தை, இந்த மாறுற காலகட்டத்தை நீங்கள் ஒரு முயற்சிக்கு பயன்படுத்திக்கலாம். ஒரு கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு சாம்பிள் ரெடி பண்ணுறது, ஒரு டிசைனிங் பண்ணுறது, ஒரு முன்னேற்பாடுகள் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வர்றது ஏப்ரல் 28க்கு மேலே வரும்பொழுது உங்களுக்கு அது தொழில் பலத்தையும் பண பலத்தையும் உத்தியோக பலத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி தருவார். இப்போ அதுக்கு பதிலாக என்ன ஆகுது, ராகு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. அது வரும்போது பேசிக்கலாம். பட் ராகுனுடைய பெயர்ச்சிகள் இந்த சனிக்கும் ராகுக்கும் உள்ள கனெக்ஷன்கள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு மாதிரி சுய பலத்தில் இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஆன்மீக ஈடுபாடுகள் அதிகரிக்கும். படிப்பு சம்மந்தப்பட்ட காரியங்கள், ஒரு பூர்வீக சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகள், இதெல்லாம் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்ம லக்னத்தில் இருக்கிற செவ்வாய் கிரகம் குரு நட்சத்திரத்தில் இருக்கு. இப்போ சனி கிரகமும் ராகுவும் குரு நட்சத்திரத்தில் தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இது அசுப விளைவாக வேலை செய்யும். சனி ராகு செவ்வாய் ஒரு அசுப விளைவாக வரும்போது என்ன ஆகும்னா, நம்ம நினைக்கிறதுக்கு கொஞ்சம் அகென்ஸ்டாக வேலை பார்க்கும்.
இப்போ கூட பிறந்தவங்களை பற்றி, பார்ட்னரை பற்றி, அல்லது ஒரு வழக்கு நடந்துட்டு இருக்குது, அந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள், நம்மக்கிட்ட வேலை பார்க்குற நபர்கள், அது சம்மந்தப்பட்ட அமைப்புகள். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி நடத்துகிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துகிறோம், நமக்கு விவசாயம் நடக்கிறோம், ஒரு காவல்துறையில் இருக்கோம். இது மாதிரியான அமைப்பெல்லாம் செவ்வாயினால் வரக்கூடிய இது வந்து இப்போ நமக்கு செவ்வாயினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கும்போது இந்த கிரகத்தினுடைய தாக்கத்தினால சில பேருக்கு அவஸ்தைகள் ஏற்படும். ஆனால் இப்போ மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஏப்ரல் வரைக்கும் தான் பிரச்சனை. இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து சனி பலம் பெறதுனால அந்த சனிப்பயிற்சி பலன்கள் நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து அடுத்த சனிப்பயிற்சி வரைக்குமே பண வரவு, வேலை செய்கிறது, தொழில் பலம், இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனு மற்றும் கனரக வாகனங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, நம்ம ஒரு ஒர்க் ஷாப் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது, ஜாப் ஒர்க் பண்ணுறது, உணவு சார்ந்தது, உடை சார்ந்தது, மருத்துவம் சார்ந்தது, இது அமைப்புகளுக்கு எல்லாமே நல்ல பலனை கொடுக்கும். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு தசாபுத்தி அந்தரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அது நடந்துக்கும் போது அது நல்லது பண்ணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதனுடைய ரேவதி நட்சத்திரத்துக்கு போகும். அந்த கடைசி பகுதியில் கூட நமக்கு புதன் மாதிரி வேலை செய்கிறது கூட கம்ப்யூட்டர் சாதனங்கள் சம்மந்தப்பட்டது, ஹார்ட்வேர், ஒரு ஒரு ஹவுஸ் ஹோல்டு மெட்டீரியல்ஸ், ஸ்டேஷனரி மெட்டீரியல்ஸ் மற்றும் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ்ஸு, திரைப்பட சம்மந்தப்பட்டது, எழுத்து சம்மந்தப்பட்டது, புத்தக பப்ளிஷ் சம்மந்தப்பட்டது, இது மாதிரியான ஒரு கணக்குகளுக்கெல்லாம் அது சூட்டபுளாக இருக்கும். அப்போ ஒரு வகையில் நமக்கு வில் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறது. 10ல் வந்து எந்த கிரகம் வந்தாலும் நமக்கு நல்லது தான். அப்போ இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் நமக்கு வந்து சனி, புதன், இந்த 2 பேருமே பணம் தர்றதுலையும், வேலை கொடுக்கறதுலையும், தொழிலை வளர்க்குறதுலையும் நல்ல கிரகங்கள். அதனால வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். இப்போ நமக்கு அதே காலகட்டத்தில் குரு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் ராகு, கேது, குரு பயிற்சி எல்லாம் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவீங்க. ஓரளவுக்கு வந்து நமக்கு ஒரு பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை ஆகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் கிடைச்சிரும். அதனால நமக்கு ஊக்கமாக உழைக்கலாம், ஊக்கமாக பலப்படுத்தி கொள்ளலாம். உறவுகள் சார்ந்த வகையிலையும் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். ஏன்னா இப்போ குரு 12ல் இருக்கிறது தான் நமக்கு உறவுக்கு கஷ்டம், ரொம்ப பிரச்சனையா இருக்கு. இந்த 12ல் இருக்கிற குரு மாதிரி தான் இத்தனை கிரகங்களும் குரு சாரத்தில் போகிறது தான் நமக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் செலவு கொண்டு போய் மாட்டி விட்டுருக்காங்க. வீண் விரயம், முதலீடுன்னு போட்டதெல்லாம் வீண் விரயம் ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்படுறது. அதே மாதிரி உறவுகள் சார்ந்து பகை ஏற்படுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த அந்யோன்யத்தை மறந்துடுறது, ஏமாற்றத்தை அனுபவிக்கிறது, சஞ்சலத்தை அனுபவிக்கிறது, இதெல்லாம் வந்து அந்த 12ல் இருக்கிற குருவை போல மற்ற கிரகங்களுடைய செயல்பாடுகள் தொடர்புக்கு ஏற்படுது. அந்த தொடர்பின் மூலமாக நமக்கு பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ ராகு கேதுவே பயிற்சியானாலும் கூட நமக்கு அது நல்லது தான். ராகு கேது 3-9ல் வரும்போது, மே மாதத்துக்கு அப்புறம் குருவும் லக்னத்தில் இருக்கும்போது, இந்த சனியும் 10ல் இருக்கும்போது, எல்லா விதத்திலையும் உங்களுக்கு இந்த சனியினுடைய காலகட்டம், இந்த 2.5 வருட காலகட்டம் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடுகிறது, தொழில் பலத்துக்கு வித்திடுகிறது. அதே போல் நமக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கு ஆர்வத்தை தோண்டி அதில் வந்து பலப்படுத்த வைக்கிறது. இப்போ நம்ம அமைப்பில் நம்மளுடைய சிந்தனைகளை தோன்ற கிரகம் ராகுங்கிறதுனால அந்த ராகு வந்து இவ்வளவு நாள் அவஸ்தையில் இருந்தவர் மே மாதத்துக்கு அப்புறம் அவருடைய நட்சத்திரம் இருக்கிற இடத்துக்கே போகிறதுனால நமக்கு வந்து ஒரு நேர்மையான ஒரு சூழல் அமையும். ஒரு நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் நம்ம பழக்க வழக்கத்துக்கு வருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.